ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஜிபி? இப்போ இதுக்கு முன்னாடி ஏபி பார்த்தோம், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஸோ இது வந்து ஜிபி, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனை பொறுத்த வரைக்கும் சாமி சேம் தான், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 3 3 9 27 81. கண்ணா அதே தாண்டா தம்பி. A1 A2 A3 A4 மொத்தம் 4 டேர்ம் இருக்கு. ஓகேவா? இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். 4 டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணிக்கணும்? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா டிஃபரன்ஸ் எடுத்தோம், காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். இப்போ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா காமன் ரேஷியோ சேமா இருக்கணும். ரேஷியோனா என்னன்னா சாமி, A2 டிவைட் பை A1 இஸ் ஈக்குவல் டு A3 டிவைட் பை A2. இவ்வளவுதான் சாமி கான்செப்ட். இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ரெண்டும் ஆன்சர் சேமா வந்துச்சுன்னா அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ரேஷியோ எடுத்தா அது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். போடுவோமா? A2 என்னது 9, A3 என்னது, A1 என்னது 3 இஸ் ஈக்குவல் டு A3 என்னது 27, A2 என்னது 9. ஸோ கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ். இங்கேயும் கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ். அப்போ என்னோட ரேஷியோ பாருங்க சேமா இருக்கு. இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அண்ட் ஹென்ஸ் ஃபர்ஸ்ட் சம் இட் இஸ் ஜிபி. கிளியரா இருக்கா சாமி? ஸோ ரேஷியோ சாமி, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் படிக்கும்போதே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனும் கம்பேரிட்டிவா படிச்சு வச்சுக்கணும். அப்பதான் எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். சரியா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 4, 44, 444, 4444. ரைட். ஸோ வழக்கம் போல இது A1, இது A2, இது A3, இது A4. ஸோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனை பொறுத்த மட்டும் ரேஷியோஸ் தான் பார்ப்போம். A2 டிவைடட் பை A1 இஸ் ஈக்குவல் டு A3 டிவைடட் பை A2. ரைட். A2ன்றது என்ன சாமி? 44 பை A1ங்கிறது என்னது 4. அடுத்தது A3ன்றது என்னது 444. A2ன்றது என்னது 44. ஸோ கேன்சல் பண்ணி கொடுங்க 11 டைம்ஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணி கொடுங்க. ஸோ பாருங்க, இங்க 11 பை 1 இருக்கு, இங்க என்ன இருக்கு 111 பை 11 இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டும் சேமா? ரெண்டும் சேமா? ஸோ இது இட் இஸ் நாட் சேம். இப்போ இந்த மாதிரி ரெண்டும் சேமா இல்லை அப்படின்னா A2 பை A1 இஸ் நாட் ஈக்குவல் டு A3 பை A2னா இந்த சீரீஸ், இந்த சீக்வன்ஸ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இல்லைன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் ஜிபி. கிளியரா இருக்கா சாமி? கிளியரா இருக்கா? தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன். ஸோ வழக்கம் போல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஜிபி? இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? தேர்ட் சப்டிவிஷன்ல 0.5, 0.05, 0.005. சாமி இப்போ இது எப்படி மாத்தி எழுதிக்கலாம்? நல்லா கவனிங்க. இது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்ப 5 by 10, கமா 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்ப 5 போட்டு கீழே 2 0. இங்க 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்ப 5 போட்டு டிவைடட் பை 3 0. இப்படி இதை மாத்தி எழுதிக்கலாம்ல. ஸோ இதை A1, இது A2, இது A3. ஸோ 3 நம்பர் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஜிபி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன சாமி? ஜிபியை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ பார்க்கணும். A2 பை A1 இதுவும் A3 பை A2 இதுவும் சேமா இருக்கணும். ரைட்டா? அப்போ A2 என்னது 5 by 100 divided by 5 by 10.
ஆமாவா? இஸ் ஈக்குவல் டு A3 என்னது 5/1000 ஹோல் டிவைடட் பை 5/100. ஆமாவா? சரி, இது நல்லா கவனிங்க. 3 கோடு இருக்கு, 3 டிவிஷன் இருக்கு. இந்த மாதிரி 3 இருந்தா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுத சொல்லியிருக்கேன். நடுவுல இருக்க இந்த பெரிய கோடை இன்டூ பண்ண சொல்லியிருக்கேன். இன்டூ பண்ணிட்டா கீழே இருக்கிற 10 மேல போயிடும், மேல இருக்கிற 5 கீழே வந்துடும். ஸோ 10/5 ஆகுமா? இது ஒரு செட்டு. சேம் அதே இங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கோட்டுக்கு மேல. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நடு கோடு என்னவா மாறிடும்? இன்டூவா மாறிடும். அப்ப கீழே இருக்கிற ஃபிராக்ஷன்ல கீழே இருக்கிறது மேலேயும், மேல இருக்கிறது கீழேயும். இந்த மாதிரி 3 ஃபிராக்ஷன் 3 கோடு வந்துச்சுன்னா நீங்க இப்படிதான் சாமி பண்ணணும். சரியா? இதுதான் ஹிண்ட். இதை சால்வ் பண்ணுங்க. 5 5 கேன்சல், ஒரு 0 கேன்சல். ஸோ அப்ப என்ன வரும்? ஸோ அப்ப என்ன கிடைக்கும்? 1/10. பார்க்கலாம், அதே தான் இந்த சைடும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படி கிடைச்சா இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் தான். 2 0 2 0. எஸ், கிடைச்சிருச்சு. பாருங்களேன், இங்கேயும் 1/10, இங்கேயும் 1/10. அப்ப ரேஷியோ ரெண்டும் சேமா தான் இருக்கு. ஸோ அப்போ இட் இஸ் இன் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இட் இஸ் இன் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். புரியுதா சாமி? அப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் தான். செகண்ட் சப்டிவிஷன் மட்டும் தான் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இல்ல. சரி, அடுத்து பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல ஃபோர்த் சப்டிவிஷன். நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? இந்த சீக்வன்ஸ் ஜிபியில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆமாவா? ஸோ அப்போ 1/3, 1/6, 1/12. ஸோ இது என்னோட A1, இது என்னோட A2, இது என்னோட A3. ஒரு சீக்வன்ஸ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன ஒன்று ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோங்கிறது A2/A1. ரேஷியோனா டிவிஷன். இது A3/A2. அதாவது செகண்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணும், தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி அது ஈக்குவலா வருதான்னு பார்க்கணும். ஸோ A2ன்றது என்னது? 1/6. A1ன்றது என்னது? 1/3 இஸ் ஈக்குவல் டு, இங்க A3ன்றது என்னது? 1/12. இங்க A2ன்றது என்னது? 1/6. ஸோ இதான். ஸோ இப்போ இது 3 கோடு இருக்கு அப்படின்னாலே நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை, அதாவது ஃபர்ஸ்ட் கோட்ல மேலே கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். அடுத்தது பெரிய கோட்ல இருக்கிறத இன்டூ, கீழே இருக்கிற ஃபிராக்ஷன்ல இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ 3/1 இஸ் ஈக்குவல் டு, சேம் அதே இங்க ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருக்கிறது அப்படியே வரும், நடுவில் இருக்கிற கோடு இன்டூவா மாறிடும், கீழே இருக்கிற ஃபிராக்ஷன்ல கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணி கொடுங்க. 1 டைம் 2 டைம்ஸ், 1 டைம் 2 டைம். எஸ். ஸோ இதுவும் 1 into 1 1, 2 into 1 2 is equal to 1 into 1 1, 2 into 1 2. ஸோ இதுவும் என்னோட ஈக்குவலாக தானே இருக்கு ரேஷியோஸ். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் இன் ஜிபி. எழுதி முடிச்சிருங்க. கிளியரா இருக்கா சாமி? ஸோ ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல ஃபிஃப்த் சம் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன? 1 minus 5 25 minus 125. ஸோ இது என்னோட A1, இது என்னோட A2, இது என்னோட A3, இது என்னோட A4. சரியாக்கண்ணா? ஸோ இப்போ இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இப்போ என்ன பண்ணோம்? இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்னா ரேஷியோ சேமா இருக்கான்னு செக் பண்ணணும். ரேஷியோன்றது என்னது? டிவிஷன். A2/A1 is equal to A3/A4, சாரி A2. ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ண போறோம். ஸோ A2ன்றது என்னது? -5/A1ன்றது என்னது? 1. A3ன்றது என்னது? 25/A2ன்றது என்னது? -5. ரைட்டா? ஸோ இப்போ இதை எப்படி போடலாம்?
ஸோ r is equal to minus 5 by 1 is equal to, ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 5. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் 5 by minus 1. சரி, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். நிறைய பேர் இதை தப்பா பண்ணுவீங்க. நிறைய பேர் தெரிஞ்சவங்க விட்டுருங்க. இது ரெண்டும் சேமா இல்லையா? இப்போ இந்த மைனஸ் பாருங்க, இந்த ஃப்ராக்ஷன்ல மைனஸ் 5 கிட்ட இருக்கு, இந்த ஃப்ராக்ஷன்ல மைனஸ் கீழே 1 கிட்ட இருக்கு. இது சேமா இல்லையா? சேமா இல்லையா? ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் மைனஸ் கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் சேம் தான். கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? இட் இஸ் இன் ஜிபி. ஸோ நீங்கள் இதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ இட் இஸ் இன் ஜிபி தான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ எக்ஸசைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட்ல 6th சப்டிவிஷன் பார்த்தோம். ஸோ என்னென்ன 120 60 30 18. ஸோ இது என்னோட A1, இது என்னோட A2, இது என்னோட A3, இது என்னோட A4. ஸோ ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ A2 by A1 is equal to A3 by A2. ஸோ A2ன்றது என்னது 60 by 120 is equal to 30 by 60. ஸோ இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். ஸோ இது 1 டைம், இது 2 டைம். அகைன் இதுவும் 1 டைம், இது 2 டைம். சேமாக தான் இருக்கு. ஸோ அப்போ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1/2. இங்கேயும் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ ரேஷியோ சேமாக இருந்தா இட் இஸ் இன் ஜிபி அப்படின்னு எழுதிட வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ எக்ஸசைஸ் 2.7ல லாஸ்ட் சம். சாரி, எக்ஸசைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட் சம். ஓகே, 7 சப்டிவிஷன். ஸோ 16, 4, 1, 1/4. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ரேஷியோஸ் கண்டுபிடிப்போம். ஸோ இதனோட A1, A2, A3, A4. T1, T2, T3, T4நாலும் ஒன்று தான். ரைட்டா? A2 by A1 is equal to A3 by A2. ஸோ A2 என்னது 4 by A1 என்னது 16 is equal to A3 1, A2 4. ஸோ இதுதான் என்னோட ரேஷியோ. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பர், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. 1/4. இது ரொம்ப டஃபாலாம் இல்லை, ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் லிஸ்ட். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் இன் ஜிபி. புரிஞ்சுதா சாமி? தட்ஸ் ஆல். ஸோ செகண்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.